எப்போ பாரு சிக்கன் கிரேவிக்கு இட்லி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க. அதனால் நான் இன்னைக்கு கீ ரைஸ் வைக்கலாம். கீ ரைஸ் வித் சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கீ ரைஸ் வித் சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சேன். அதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் வந்து தைஸ்ன்னு சொல்லுவாங்க. தைஸ்னா தொடைப்பகுதி. அதுதான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து நாட்டுக்கோழிக்கோ இல்லை மட்டனுக்கு கூட நீங்கள் இந்த மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு ஆனியன் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா 6, 7 பல்லு பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கணும். எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறோன்னா பூண்டோட இது வந்து அதிகமாகவும் இஞ்சியோடது வந்துட்டு கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துக்குவேன். இதெல்லாமே நல்லா வதக்கிக்குவேங்க. இது எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போனா தாங்க கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ரா மல்லி இருந்துச்சுன்னா ரா மல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து மசாலாவாக வந்து கிரேவி செய்யும்போது சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறமா 6, 7 தனி மிளகா 6, 7 மிளகா, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பக்கம் சோம்பு, சீரகம் இதெல்லாமே சேர்த்துட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா நான் முந்திரியும் வந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம், முந்திரி இல்லைன்னா. இதெல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாம் 1/2 மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். அந்த அடுப்பை அணைச்சிட்டு நீங்கள் அதோட சூட்டில் கூட நீங்கள் வந்து தேங்காய் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா கிரேவி செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இந்த சிக்கன்லேருந்து எண்ணெய் வருங்க. அதனால் நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். அதுக்கப்புறமா அரை வெங்காயம், வரமிளகா, அதுக்கப்புறமா இதெல்லாமே நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு என்கிட்ட இருக்க சிக்கனோட தை பகுதி தான் இருந்துச்சு, அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நாட்டுக்கோழியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நான் வந்து இந்த இடத்துல மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவேங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் கீ வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூனுக்கு பக்கம் கீ சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க பட்டை, சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கணும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க முந்திரியும் வந்து சேர்த்துக்கணுங்க. அதோடு கொஞ்சமாக சோம்பு போட்டாலும் நல்லா இருக்கும். பட் நான் சோம்பு வந்து சேர்த்துக்கல, எனக்கு பிடிக்காது, அதனால் சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து புதினா தழை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனுக்கு வர மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். அதுவுமே பூண்டோட விகிதம் அதிகமாக இருக்கணும். தக்காளியோட இஞ்சியோட விகிதம் வந்து கம்மியாக இருக்கணும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டு அது நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அந்த பாஸ்மதி ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் 4 டம்ளர் சேர்க்குறீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். ஒரு விசில் வந்தாலே போதும், இல்லைனா ரொம்ப குழஞ்சிடும். பக்கத்தில் வந்து விசில் போட்டு மூடி வச்சுட்டேங்க. அது வந்து ரெடி ஆகிருச்சு. கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா வந்து சுண்ட வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடும். பக்கத்தில் வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருச்சு. அதுக்கு வந்து கொத்தமல்லி தழைலாம் தூவிட்டு இறக்கி வச்சுட்டேன். அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு விசிலையே எடுத்தாலே போதுங்க. பாஸ்மதி ரைஸு நல்லா உதிரியாக இருக்கும், இல்லைனா குழஞ்சி போயிருக்கும், நல்லா இருக்காது. ஃபைனலி கீ ரைஸ் வித் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கீ ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு, நான் வச்சப்போ ரொம்ப அல்டிமேட்டடாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.